வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை சிறப்பான காலை வணக்கம். நான் இங்கே ஆலியாருக்கு வரும்போதே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தேன். பாப்பா விட்டுட்டு எப்படி இங்கே இருக்க போகிறோம் 5 நாள் அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபீலிங்லாம் மாறிடுச்சு. இங்கேருந்து போகவே மனசு வரலை. அதுக்கு முக்கிய காரணமே இங்கே இருக்க பாசிட்டிவ் வைப் தான். எல்லாமே பாசிட்டிவ். ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்குமே என்னது எல்லாமே பாசிட்டிவ் வைப் தான். ஐயா எல்லாரும் எடுத்த தலைப்பில் சினம்ன்ற எனக்கு ரொம்ப கோவம் வரும், ஜாஸ்தியாக கோவம் வரும். எதையுமே புரிஞ்சுக்காமல் டக்குன்னு கோவப்படுவேன். அதிலிருந்து இப்போது ஐயா எல்லாரும் பேராசிரியர் எடுத்த பாடத்தில் இனிமேல் எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் கோவப்படக்கூடாதுன்னு நான் உறுதிமொழி எடுத்திருக்கேன். ஏன்னா ஐயா சொன்னாங்க நம்மளோட மெயின் பார்ட்டே ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாவே நம்ம இனிமேல் என்ன பண்ண மாட்டோம், கோவப்பட மாட்டோம். அதுக்கப்புறம் ஈகோ. நம்ம வீட்டில் மோஸ்ட்லி நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தரை விட்டு கொடுத்து நம்ம வீட்டில் போனோன்னா அந்த ஈகோலாம் சால்வ் ஆயிரும். யாராவது ஒருத்தர் தவிர்த்தாவே அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஒரு 12 பேர் வந்திருக்கோம் ஆசிரியர், ஜெயநாதன் ஸ்கூல்லேருந்து. நாங்கள் இங்கே என்ன கற்றுக்கிட்டோன்னா அன்பு, பாசம், பொறுமை, இதை மெயினாக கற்றுக்கிட்டோம். எதை தவிர்க்கணும்னா வஞ்சம், பேராசை, பொறாமை, சினம், கோவம், இதெல்லாம் தவிர்த்திருக்கோம். இதை நாங்கள் உறுதிமொழியாகவே எடுத்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அங்கே ஜெயநாதன் ஆஃபீஸ்லேருந்து 6லேருந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. அதிலேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை நான் நம்பவே இல்லை. என்னென்னா நீங்கள் ரூமில் நிறைய எறும்பு இருக்கும், அந்த எறும்பு உங்களை ஒன்றுமே செய்யாது அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பலை. எப்படி நம்ம வீட்டில் இருக்க எறும்பெல்லாம் என்னது நம்மளை கடிக்கும், ஆனால் இங்கே இருக்க எறும்பு ஒரு எறும்பு கூட கடிக்கலை. என்னோட பெட்டு ஃபுல்லாக இல்லாமல் என்னோட சகோதரி பக்கத்தில் இருக்கவங்க எல்லார் பெட்லேயும் எறும்பு இருந்துச்சு. அந்த எறும்புக்கு கூட அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்கப்போ அப்போ நமக்கு எவ்வளோ பாசிட்டிவ் வைப் கிடச்சிருக்கும். அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் நான் கவலைப்படுவேன். யார் தான் கவலைப்பட மாட்டேன், எல்லாருமே கவலைப்பட்டிருப்போம். எல்லா விஷயத்துலையும் கவலைப்படுறது. இனிமேல் ஏன் கவலைப்படணும்? ஏன்னா கவலைப்பட்டால் ஐயா சொன்ன மாதிரி எதுவுமே நடக்க போகிறதில்ல. கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது? அதனால் நம்ம எல்லாமே என்னது பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும்னு நினச்சாவே முடிவு பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே கற்றுக்கிட்டோம். என்னென்னா டைம் ஃபாலோ பண்ணுறது. நம்ம எந்த இடத்துக்குமே கரெக்டான டைமுக்கு போக மாட்டோம். பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக எந்த இதுக்குமே நம்ம டைம் ஃபாலோ பண்ணணும். ஐயா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு 11:30க்கு இங்கே வரணும்னா 12:20க்கு இங்கே வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் நம்ம ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொண்டு போகிறோன்னா மோஸ்ட்லி எல்லா டீச்சர்ஸ்க்குமே தெரியும், கிளாஸில் ஸ்டாண்டிங் தான். ஒரு 45 மினிட்ஸ் நின்றுட்டு தான் கிளாஸ் எடுக்கணும். அதுக்காக இங்கே கற்றுக்கிட்ட அந்த யோகா, ஆசனம், காயகல்பம் எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக உதவும். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி நிற்கிறனால எங்களுக்கு பேக் பெயின், லெக் பெயின் எல்லாமே வரும். அதெல்லாம் இந்த ஆசனத்தினால எங்களுக்கு ரிலீஃப் ஆகி நாங்கள் ஹெல்த்தியாக இருப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஐயா வாழ்த்துறதை பற்றி எடுத்தார். ஒரு செடி கொடி மரங்களுக்கு வாழ்த்துறதே அவ்வளோ வளர்ச்சி அடையும் போது நம்ம கூட இருக்கவங்கள, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளை பெற்றவங்க, இவங்களை எல்லாத்தையுமே வாழ்த்துறா நமக்கும் நல்ல எண்ணம் வரும், அவங்களுக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப் வரும். நம்மளை அந்த வாழ்த்துறனால நம்மக்கிட்ட இருக்க கெட்ட எண்ணங்கள் போகும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன்.